ஹலோ விவர்ஸ், இங்கே பாருங்கள். இப்போ தயிர், இப்போ பூவெல்லாம் நல்லா நிறைய பூ பூத்துச்சுல காய்கறி செடியில், அந்த பூ உதிராமல் இருக்கிறதுக்கு நம்ம தேன்மோர் கரைசல் ரெடி பண்ண போகிறோம். இந்த தயிரில் தேங்காய் பூ எடுத்துக்கோங்க, நல்லா அரைச்சி இப்படி எடுத்துக்கோங்க. இதை நம்ம அப்படியே புளிஞ்சு விடனாலும் புளிஞ்சு விட்டுக்கிடலாம், இல்லை என்ன செய்யலாம், அப்படியே கூட உள்ளே போட்டு என்ன செஞ்சிடலாம். நம்ம இதை 3 நாளைக்கு என்ன செஞ்சிடணும், நல்லா மூடி வச்சிடணும். வச்சு நல்லா 3 நாளைக்கு என்ன செஞ்சு நல்லா புளிக்க விட்டுறணும். புளிச்சாத்தான் என்ன செய்யும், அது நல்லா நுரைச்சி மேலே வரைக்கும் வரும். இதை வச்சு நல்லா மூடி வச்சுருங்க. 3 நாள் கழித்து இதை நம்ம வடிகட்டி என்ன செஞ்சிடணும், நல்லா கலந்து விட்டு வடிகட்டி செடிக்கு ஊற்றினா சரி, பூவெல்லாம் என்ன செய்யும் அப்படியே உதிராமல் நல்லா சிறப்பாக எல்லாமே காயாயிருது. தேன்மோர் கரைசல் அப்படியே 3 நாள் மூடி வச்சுருவோம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், 3 நாள் கழிச்சு இங்கே பாருங்கள் எப்படி நுரைச்சி வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் எல்லாமே நல்லா என்ன செஞ்சுருக்கு, நல்லா நுரைச்சி வந்துருச்சு. இதை நம்ம என்ன செய்யணும், இதை நல்லா புளிஞ்சு விட்டுணும். தேங்காய் பூ என்ன செஞ்சிடணும், நல்லா புளிஞ்சு நம்ம காய்கறி கழுவி குப்பை இது ரெடி பண்ணுவோம்ல, அதில் என்ன செஞ்சிடலாம், நம்ம புளிஞ்சு போட்டுட்டு தண்ணியை மட்டும் என்ன செஞ்சிடலாம், இந்த காய்கறி கழுவிக்காக போட்டு வச்சுருக்கேன் இலைதலையெல்லாம், இதில் நம்ம போட்டு வச்சுட்டு தண்ணியை மட்டும் நம்ம எடுத்து செடிகளுக்கு ஊற்றிடுவோம். இங்கே பாருங்கள் விவாஸ், இதில் கொஞ்சம் நம்ம அப்படி வடிகட்டிடுவோம். இதில் வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் அப்படி வடிகட்டிட்டு நம்ம இப்படி எடுத்தோம்னா தேங்காய் பூ மட்டும் அப்படி நின்றுக்கணும். தண்ணி மட்டும்தான் என்ன செய்யும் அப்படி இதாகும். வடித்து எடுத்துட்டு நம்ம இந்த பாருங்க தண்ணி எவ்வளோ சூப்பராக கலர் மாறி இருக்கும் பாருங்கள். இதை கொடுத்தோம்னா சரி, இதுதான் தேன்மோர் கரைசல். இதை கொடுத்தோம்னா செடியில் இருக்க பூ ஃபுல்லாக என்ன செஞ்சோம் அப்படியே காயாயிரும், உதிரவே உதிராது ஒரு பொட்டு கூட. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இயற்கை உரமாக கொடுங்க செடிகளுக்கு. இதை நம்ம இந்த இதில் காய்கறிகளில் தட்டிடுவோம். இப்படியே நம்ம கொஞ்சமாக வடிகட்டி என்ன செஞ்சிடலாம், செடிகளுக்கு கொடுத்து விட்லாம். ரோஜாப்பூ கண்ணுக்கு இப்போ நல்லா நிறைய தளிர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது முதல்ல வானது நல்லா உதிர்ந்துட்டு இப்போ புதுசாக தளிர் அடிக்குது. அதே மாதிரி கத்திரிக்காய் பாருங்கள், கத்திரிக்காயில் நிறைய பிஞ்சு வச்சிருச்சு. இப்போ வெண்டைக்காயில் நல்ல பிஞ்சுகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. மல்லிகைப்பூலையும் நல்ல க்ரோத் இருக்குது. முருங்கை மரத்துலையும் நல்ல க்ரோத் இருக்குது. நல்லா பூவெல்லாம் என்ன செய்யுது அப்படியே காயாக மாறுது. அதனால் நீங்கள் இதை கொடுக்கலாம். தேன்மோர் கரைசல் கொடுத்தா சரி, பூ எல்லாமே சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதான் பாருங்கள், கத்திரிக்காயெல்லாம் குட்டி குட்டியாக கத்திரிக்காய் பார்க்கவே, செடியை பார்க்கவே அப்படியே ஒரு அழகாக இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.